ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் குருநாதரின் அருள்மலையில் வித் மை மாஸ்டர் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. திரு ஸ்ரீராம் அவர்கள் பிற்காலத்தில் சுவாமி சுதானந்தாஜி என்று அறியப்பட்டார். அவரால் எழுதப்பட்ட நூல் குருநாதரின் அருள்மலையில் வித் மை மாஸ்டர் என்பதாகும். பேரன்புமிகு பப்பா சுவாமி ராம்தாஸ் ஆனந்தாசிரமத்தை நிறுவிய மகான், பெரிதும் போற்றப்படும் குருநாதர். அவரை பற்றிய தன் அனுபவங்களையும் ஆழ்ந்த நினைவு சுவடுகளையும் நூலாசிரியர் தனக்கே உரிய ஈடு இணையற்ற நடையில் பகிர்ந்து கொள்கிறார். இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: செய்யும் தொழிலே தெய்வம். பப்பாவின் பல இயல்புகளில் சற்றும் மறக்க முடியாத நினைவுச் சுவடாக இந்த எழுத்தாளனின் மனதில் பதிந்திருப்பது இதுதான். அது தன் சீடர்களின் தினசரி வாழ்வில் மாபெரும் சத்தியங்களை இயல்பாக நேருக்கு நேர் கொண்டு வந்த ஓர் ஆன்மீக குருவை பற்றியது. காலம் காலமாக சத்தியத்தை போதித்து வந்த மாபெரும் ஆசான்களைப் போலவே பப்பாவும் வெறுமனே கற்பிக்க மட்டும் இல்லை. இந்த சத்தியங்கள் நடைமுறையில் முழுமையாக பின்பற்றப்பட்டதற்கு பப்பாவின் வாழ்க்கையே ஒரு சுடர்விடும் எடுத்துக்காட்டாகும். பல சமயங்களில் நம் வேலையை நமக்காக அவரே செய்தார். அவரை பொறுத்தவரை எதுவும் மிகச் சிறியதோ முக்கியத்துவம் குறைந்ததோ அல்ல. மனிதர்களிலேயே பெரும் பரிவு கொண்டவரான பப்பா மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைப்பார். ஆசிரமவாசி ஒருவர் பழுது பார்ப்பதற்காக தன்னிடம் கொண்டு வந்த ஓடாத அலாரம் கடிகாரத்தை பழுது பார்ப்பதில் மணிக்கணக்கில் செலவழிப்பார். அதை நான் கண்டிருக்கிறேன். கடிகாரத்தின் ஒவ்வொரு சிறு பகுதியும் பிரித்து போட்டு எண்ணெய் விட்டு அது மீண்டும் சரியாக ஓடும் வண்ணம் பப்பா அந்த பகுதிகளை அவற்றிலிருந்து மீண்டும் சரியாக பொருத்துவார். அதனால் அவரது மென்மையான நுட்பமான விரல்களும் ஆழ்ந்த இளஞ்சிவப்பு நிறத்திலான உள்ளங்கைகளும் எண்ணெய் கரை படிந்திருக்கும். பழுதான கடிகாரத்தை அவரது தனிப்பட்ட கவனத்திற்காக பப்பாவிடம் கொண்டு வருவதை தவறாக எவருமே கருதவில்லை. ஏனெனில் அவர் பப்பா. நம் பொருள் சார்ந்த வேலைகளையும் கவனித்து கொண்ட ஓர் ஆன்மீக தந்தை. செய்யும் தொழிலே தெய்வம் என்று பப்பா சொல்வார். அவரது சொந்த வாழ்க்கையும் தொடர்ந்து இயக்கம் நிறைந்ததாகவே இருந்தது. மேலும் எந்தவிதமான பிரதிபலனையோ பரிசையோ எதிர்பாராமல் அதில் கிடைக்கும் ஆனந்தத்திற்காகவே நீங்கள் அதை செய்வதுதான் பணிகளில் மிகச்சிறந்தது. ஆசிரமத்தின் ஆரம்ப நாட்களில் ஆசிரமத்தில் ஊழியர்கள் எவரும் கிடையாது. ஆசிரமவாசிகளும் குறைவாகவே இருந்தனர். அப்பொழுது காய்கறிகளை நறுக்குவது, உருளைக்கிழங்கை தோல் உரிப்பது போன்று பப்பா சமையலறையிலும் உதவிக்கரம் நீட்டுவார். தான் எப்படிப்பட்ட மோசமான பணியாளன் என்று பப்பா சிரித்து கொண்டே அதன் பின் கிண்டலாக பேசுவார். ஆசிரமத்தின் இந்த ஆரம்ப நாட்களை பற்றிய கதை ஒன்று இருக்கிறது. அது ஆசிரமத்திற்கு அடிக்கடி சென்று வந்த என் அம்மா எங்களுக்கு சொன்னது. மிகச் சிறு விஷயங்களிலும் கூட பப்பா கவனம் செலுத்துவதை அது வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, பப்பா எங்களுக்கு கற்பித்த மேலும் ஓர் உண்மையையும், அதாவது எதையும் வீணாக்க கூடாது என்பதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஒரு முறை அம்மா அரிசியை புடைத்து சுத்தம் செய்வதில் மாதாஜிக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அம்மா சற்று கவனக்குறைவாக இருந்ததால் சில அரிசி மணிகள் சமையல் அறை தொட்டியில் விழுந்தன. அம்மா அவற்றை அப்படியே விட்டுவிட்டார். அந்த வழியாக வர நேர்ந்த பப்பா தொட்டியில் அரிசி மணிகள் சிந்தி இருப்பதை கண்டார். அம்மா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க பப்பா உடனடியாக குனிந்து தொட்டியிலிருந்த அரிசி மணி ஒவ்வொன்றையும் பொறுக்கத் தொடங்கினார். சிதறிய அரிசி மணிகளை எல்லாம் தன் கையில் சேர்த்தெடுத்து பப்பா அம்மாவிடம் திரும்ப கொடுத்தார். ஒவ்வொரு அரிசி மணியும் விலை மதிப்பற்றது. நம் நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பசியுடன் இருக்கின்றனர். அரிசியை நாம் வீணாக்குவது சரியல்ல என்று அவர் கூறினார். அவரோ மிக உயர்ந்த ஆன்மீக அனுபூதியை பெற்ற மாபெரும் ஆன்மீக குருநாதர். அப்படிப்பட்டவர் சமையலறை தொட்டியில் குனிந்து அரிசி மணிகளை பொறுக்கி எடுக்கிறார். அது எத்தனை அற்புதமான காட்சி என்று அம்மா எங்களுக்கு சொல்வார். வீழ்ச்சி அடைந்த பல பல ஆன்மாக்களையும் ஒருவேளை இவ்வாறுதான் பப்பா பொறுக்கி எடுத்து இருக்கக்கூடும். அவற்றுக்கு புதிய வாழ்வும் புதிய நம்பிக்கையும் கொடுத்திருக்கக்கூடும். அனைத்திலும் இறைவனை காணுங்கள். உயிர்ப்பு நிறைந்த உயிர்ப்பற்ற ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கிறார் என்று பப்பா கற்பித்தார். உயிருள்ள எந்த படைப்பையும் ஒரு பொழுதும் துன்பப்படுத்தாதீர்கள், ஏனெனில் அதில் உயிர் உள்ளது. உங்களிடமும் என்னிடமும் உள்ள அதே போன்ற
உயிர் என்று பப்பா சொல்வார். பப்பா நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த நாட்களில் அவர் நாட்டின் எல்லா திசைகளிலும் யாத்திரை மேற்கொண்டார். சந்நியாசியாக ஒற்றை காவி உடை அவரது மெல்லிய உடலை மூடியிருக்கும். அவரது நாவில் ராமநாமம் தவழ்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது பல சந்தர்ப்பங்களில் தீங்கு விளைவிக்கக்கூடிய விலங்குகளும் பூச்சிகளும் நிறைந்த மரத்தடி அல்லது ஏதோ ஒரு மலைப்பகுதியோ அவருக்கு இரவு தங்குமிடமாக இருந்துள்ளது. ஒருமுறை ராமநாம ஜபத்தில் மூழ்கியவராய் பப்பா மணிக்கணக்கில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அவர் மீண்டும் இயல்பான உணர்வு பெற்றபொழுது தன் உடல் முழுவதும் செவ்வெரும்புகள் ஊறிக்கொண்டிருக்க கண்டார். சில அவரை கடித்தும் இருக்கின்றன. ஆனால் அவர் அதை உணரவில்லை. அவற்றை வேதனைக்கு உள்ளாக்கிவிடக்கூடாது என்ற மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு செவ்வெரும்பையும் அவர் மெதுவாக எடுத்து தரையில் விட்டார். பிற்காலத்தில் ஆசிரமம் உருவான பிறகும் கூட எந்த ஒரு விலங்கையும் கொல்ல பப்பா அனுமதிக்க மாட்டார். அது விஷப்பாம்பாக இருந்தாலொழிய அதுவும் கூட அந்தி நேரங்களிலும் இரவுகளிலும் ஆசிரமத்தில் நடந்து செல்லக்கூடிய ஆசிரமவாசிகள் மற்றும் விருந்தினர்கள் பலருக்கும் அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால்தான். ஆசிரமத்துக்கு அடிக்கடி வருகை தந்த ஒரு சிறு விலங்கை பற்றி பப்பா ஒரு கதை சொல்வார். சமையலறைக்கு அருகில் உணவு தானியங்களும் மற்ற உணவுப் பொருட்களும் சேமித்து வைக்கும் கிடங்கு இருந்தது. இரவு நேரத்தில் அங்கே எலி ஒன்று வருவது வழக்கம். எலிப்பொறி வைக்கப்பட்டு அடுத்த நாள் அதில் எலி ஒன்று காணப்பட்டது. உடனடியாக அது மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே விடப்பட்டது. அடுத்த நாள் பொறியில் மீண்டும் ஒரு எலி இருந்தது. மீண்டும் அது மலை உச்சியில் விடப்பட்டது. சில தினங்கள் இது தொடர்ந்தது. ஆசிரம ஊழியர் ஒருவருக்கு ஒரே எலிதான் மீண்டும் மீண்டும் வருகிறதோ என்ற சந்தேகம் வந்தது. எனவே எலி மீண்டும் பிடிபட்ட பொழுது அதற்கு வெள்ளை சாயத்தால் சிறு குறியிடப்பட்டது. சந்தேகமே இல்லை, அடுத்த நாள் பொறியில் சிக்கிய ஜீவன் வெள்ளை குறியை கொண்டு இருந்தது என்று பப்பா சிரித்து கொண்டே கூறினார். எந்த ஒரு உயிரையுமே வேதனைக்கு உள்ளாக்குவதை பப்பாவால் சகித்து கொள்ள முடியாது. அதுவும் மனிதர்களின் வேதனையை அவரால் சிறிதும் சகித்து கொள்ள முடியாது. ஒரு மகானின் இதயம் மிக மிக கடினமானது, அதே சமயம் மிக மிக மிருதுவானது என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய சொந்த வசதிகளையும் தேவைகளையும் பொறுத்தவரை அது மிக மிக கடினமானது. மற்றவர்களின் துன்பங்களை பொறுத்தவரையோ அது மிக மிக மிருதுவானது. யாரேனும் மிகுந்த உடல் வேதனையால் தவிப்பதை காண நேரிடும் போது தான் பெரும்பாலும் மிகவும் உள்ளம் கசிந்து கண்ணீர் சிந்துவது வழக்கம் என்று பப்பாவே எங்களிடம் கூறியுள்ளார். நாங்கள் அவரை பப்பா என்று அழைத்தாலும் பப்பா மனிதர்கள் அனைவரையுமே தன் பேரன்பு மிகு ராமனாகவே கருதினார். அவர்களது நலம் தான் அவரது வாழ்வில் மிக முக்கியமானதாக இருந்தது. எந்த ஒரு விருந்தளிப்பவரும் பப்பாவை விட அதிகம் உபசரிப்பவராக இருக்க முடியாது. ஆசிரமத்துக்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் தன்னிடம் பேச வரும் முன்பு முதலில் உணவு அருந்தி ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவார். சாப்பிட்டு விட்டீர்களா என்பதே தன்னிடம் வரும் எவரிடமும் அவர் கேட்கும் முதல் கேள்வி. பல சமயங்களில் மற்ற வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பப்பாவே விருந்தினருடன் ஆசிரம சமையலறைக்கு செல்வார். மகான் ஒருவரால் விருந்துபசாரம் செய்யப்பட்டு விசேஷமான பாக்கியத்தை அனுபவித்தவராக பக்தர் இருப்பார். பப்பா அங்கே அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ அவருடன் பேசிக்கொண்டே இருப்பார். பெரும்பாலான பக்தர்கள் ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பொழுது உடல்நலம் குன்றினால் அதை தங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுவார்கள். ஏனெனில் அது அவர்களது பேரன்பு மிகு பப்பாவிடம் இருந்து அவர்களுக்கு விசேஷமான கவனத்தை பெற்றுத்தருமே. பப்பா நோய்வாய்ப்பட்ட பக்தரை தினமும் ஓரிரு முறை தவறாமல் வந்து பார்ப்பார். அவர் அருகில் அமர்ந்து அவரது உடல்நலம் பற்றி உருக்கமாக விசாரிப்பார். பிந்தைய வருடங்களில் பப்பாவுக்கே உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்தது. ஆனாலும் ஆசிரமத்தில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டால் பப்பா தன் சொந்த உடல்நலக் குறைவை பொருட்படுத்த மாட்டார். பக்தர் இருக்கும் இடத்துக்கு தவறாமல் வந்து அவருடன் சற்று நேரம் செலவழிப்பார். ஒருமுறை ஆசிரம குடில்களில் ஒன்றில் பக்தர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். பப்பா தன்னைத்தானே வருத்தி கொண்டு அங்கே நடந்து சென்றதற்காக யாரோ ஒருவர் அவரை கடிந்து கொண்டார். அப்பொழுது பப்பா இவ்வாறு கூறி கடிந்து கொண்டவரின் வாயை மூடினார். வருத்தி கொள்வது என்று எதை சொல்கிறீர்கள்? தன் பக்தரின் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக இல்லாமல் வேறு எதற்காக ராமன் இந்த உடலை உயிருடன் வைத்திருக்கின்றான்? ராமனின் பக்தரை காணச் செல்லும் போது ராமதாசனுக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும்? இந்த பக்தர்கள் ராமதாசனுடன் சற்று நேரம் இருப்பதற்காகவே நீண்ட தொலைவிலிருந்து வந்துள்ளனர். ராமதாசன் அவர்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால் அவர்கள் எத்தனை மாற்றம் அடைவர்? ராமதாசன் ஒரு விஷயத்தை தெளிவாக
தெளிவாக்க விரும்பினான். ராமன் தன் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கே இந்த உடலை இதுவரை உயிருடன் வைத்துள்ளான். ராமதாசன் தன் வாழ்வின் சாதிக்க இனி எதுவும் இல்லை. ராமதாசன் எதற்காக இந்த பிறவியை பெற்றானோ அதை இறைவன் திருவருளால் அவன் அடைந்து விட்டான். இப்பொழுது இறைவனின் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே அவன் வாழ்கிறான். ராமதாசனின் உடல் வாழ்வதற்கு இந்த உன்னதமான காரணம் மட்டும் இல்லாமல் இருந்தால் அது நீண்ட காலத்திற்கு முன்பே விழுந்திருக்கும். சொல்லப்போனால் எதை அடைவதற்காக அவன் இந்த உலகிற்கு வந்தானோ அதை அடைந்தவுடன் அது விழுந்து இருக்கும். இந்த உடல் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை அது ராம பக்தர்களின் சேவையில் ஈடுபடவே செய்யும். தான் ராமனின் வடிவங்களாக கருதியவர்களுக்காகவே பப்பா தன் உடலை சோர்வில்லாமல் இடையராது பயன்படுத்தினார். அவர் இறுதியாக உடலை துறப்பதற்கு 2-3 வருடங்களுக்கு முன்பு இந்த எழுத்தாளனுடன் நிகழ்த்திய உரையாடல் இது. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் குருநாதரின் அருள்மலையில் வித் மை மாஸ்டர் என்ற நூலை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.